அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில். இது எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது. இதற்கு உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. உங்கள் உள்ளங்கையில் தான் ஒரு பேரை எழுத போகிறீங்க. இந்த பேரை நீங்கள் எழுதுவதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கும், உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இந்த வீடியோவை நான் ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அவங்களுடைய பிரார்த்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மெத்தடு தாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைத்து எழுதுனீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். உங்களுடைய இடது உள்ளங்கை இருக்குது பாருங்கள், அதில் அந்த 3 விரலுக்கு கீழே உங்களுக்கு என்ன தேவையோ, பணம் தேவைன்னா பணம்னு எழுதலாம், வேலை கிடைக்கணும்னா வேலைன்னு எழுதலாம், குழந்தை பாக்கியம் வேண்டும், விரைவில் திருமணம் நடக்க வேண்டும், எந்த ஒரு பிரார்த்தனைக்காகவும் நீங்கள் எழுதலாம். ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் கையில் அந்த 3 விரலுக்கு கீழே சின்னதாக க்ளீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க. இப்படி எழுதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு மனசில் சொல்லிவிட்டு அந்த க்ளீம்னு எழுதியிருக்கீங்க பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் நல்ல வேலைன்னு சின்னதாக பேனால் எதுவுமே தேவை கிடையாதுங்க. உங்களுடைய கையால் எழுதினா போதும். உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் க்ளீம் அப்படின்னு சும்மா நம்மளுக்கு தெரியும் இல்லையா எழுதுறது, அது போல் எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க. அப்படி எழுதிட்டு உங்களுடைய வலது கையில் இருக்கிற 5 கையும் ஒன்றா குவிச்சு நம்ம சுற்றி போடுவோம் பார்த்திங்களா, அது போல் 3 முறை நீங்கள் எழுதியிருக்கீங்க பாருங்கள். அதை 3 முறை சுற்றி இப்படி கையை வெளியில் உதருங்க. இப்படி சுற்றிட்டு நம்ம இப்படி உதருவோம் பார்த்திங்களா, தண்ணி கையில் இருந்தால் இப்படி உதருவோம்ல, அது போல் உதறி விட்ருங்க. 3 முறை செஞ்சுருங்க. இப்படி செஞ்சுட்டு அடுத்தது நீங்கள் அந்த க்ளீம்னு எழுதியிருக்கீங்க பாருங்கள், அப்புறம் என்ன தேவையோ எழுதியிருக்கீங்க பாருங்கள், அதில் உங்களுடைய மோதிர விரலை கையை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு க்ளீம் 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 அப்படின்ற மந்திரத்தை ஒரு 10-15 நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இப்போ கையில் சுற்றுறோம் பாருங்கள், இதே போல் ஒரு 9 முறை சுற்றுங்க. சுற்றி முடிச்சுட்டு இப்படி கையை இப்படி உதற போல் செஞ்சுக்கோங்க. இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 2 நாளில் ரிசல்ட் கிடைக்கும். இது மெயினாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க, ரொம்ப சின்சியராக மனதால் விரும்பி ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். அவங்கள வேணான்னு சொல்லிட்டு போனவங்க உங்களுக்கு கால் பண்ணணும், இல்லை உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றவங்க கூட யாரோ ஆண்களாக இருந்தால் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ இல்லை உங்கள் மனைவியோட பேரை அந்த இடத்துல எழுதுங்க. க்ளீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க. இது கணவன் மனைவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரவும் யூஸ் பண்ணிக்கலாம், அம்மா பொண்ணு பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை அப்பா பையன் பிரிஞ்சிருப்பாங்க, இது போல் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களுடைய பேரை நீங்கள் எழுதி க்ளீம்னு எழுதியிருக்கேன் பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் கணவருடைய பேர் எழுதலாம், மனைவினா மனைவி பேர் எழுதலாம், அம்மானா அம்மா பேர், குழந்தைங்கன்னா பையனுடைய பேர், அப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பேரை 3 முறை உங்கள் கையால் சுற்றி நீங்கள் அப்படி தண்ணி தெளிக்கிறது போல் நீங்கள் 3 முறை செஞ்சுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பேரை அந்த பேரில் கையை வச்சு க்ளீம் க்ளீம் க்ளீம்னு ஒரு 15 நிமிஷம் அந்த பேரில் கையை வச்சு க்ளீம் மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் இதே போல் சுற்றிக்கிட்டே இருங்க. 9 முறை சுற்றுங்க. இதே போல் நீங்கள் டெய்லியுமே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை யார் எப்போ வேணாலும் செய்யலாம். எந்த நாள் கிழமை எதுவும் கணக்கு கிடையாது. உங்களை தேடி வர வரைக்கும் நீங்கள் செய்யலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2-3 நாட்கள்லே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் நினைத்த வேண்டுதல் ஒரு 2-3 நாட்கள்லே நடக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வேண்டுதல் உடனே நடக்கும், கொஞ்சம் பெரிய வேண்டுதல் அதுக்கான டைம் எடுத்துக்கும். நிச்சயம் இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கும் போது சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலையும் சொல்லலாம், எங்கே உட்கார்ந்து எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இதை செய்யலாம் தாராளமாக. 4 கிழமை எதுவுமே கணக்கு கிடையாதுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது, பேனா எதுவுமே கிடையாது.
கிடையாது. உங்கள் கையால் எழுதினா மட்டும் போதும். கண்டிப்பாக இது ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்க. எத்தனை நாளுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். ஒரு நாளைக்கு 3 முறை கூட செய்யலாம், 2 முறை கூட செய்யலாம். எந்த அளவுக்கு உங்களோட பிரிந்து போனவங்க உங்கள் கூட வந்து இணைந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக கைமேல் பலன் தரக்கூடியது. நீங்கள் கேட்ட விஷயம் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு படுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது. நம்பிக்கையோட சிரத்தையோடு நீங்கள் செய்யணும். இது கையை சுற்றினா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிடுமா அப்படின்னு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி அன்னையிடமும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு என்னுடைய இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு நடந்தே தீரும். நல்லதை நினைத்து கொண்டு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் உண்டு. நன்றி.